கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பின் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவர் வேத வசனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிற வேதத்தின் காரியங்கள் சத்தியங்களை கற்றுட்டாங்க. அடையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். 3 ஆள் தத்துவம் என்பதுதான் வேத வசனத்தினுடைய சாராம்சம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 ஆள் தத்துவமாக இருப்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. திரியேகத்துவம், மூவரும் ஒருவரே. அல்லேலூயா அல்லேலூயா. 3 ஆள் தத்துவத்தில் இருந்தாலும் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். எப்படி நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றாய் இருப்பது போல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. அதுபோல ஆண்டவர், ஆனா இந்த மூணு தன்மையில இருக்கு. ஆனா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இதனுடைய கிரியை ஒரு 5 அடியோ 6 அடியோ 6 அடியோ இந்த சரீரத்துக்குள் இருந்துதான் செயல்பட வேண்டும். இந்த சரீரத்துக்குள் இருந்துதான் நாம் செயல்பட வேண்டும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. 3 ஆழ்த்தத்துவமா இருக்கிறபடினால 3 பேராக செயல்பட முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவரது வலது பக்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பிதாவை தேவனிடத்தில் பூமியிலே வாழ்ற நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில நாம அதிக நாட்கள் வாழும்படியாய், நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் அருகில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை கிரியை செய்து வருகிறார். அல்லேலூயா. நம் மத்தியிலே, தேவ ஜனங்கள் மத்தியில, இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வேலையில ஒண்ணு, நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. துணையாளர், நமக்கு துணை நிற்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடு காலத்திலும் பிதாவாய் தேவன் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாடு காலத்துல மாதிரி தனித்தனியாக சொல்லப்படாம இணைத்து சொல்லப்பட்டு வந்த காலகட்டம். அப்பொழுதே ஆண்டவர் சொல்லிட்டா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாடு காலத்து ஆனாலும் புதிய ஏற்பாடு ஆனாலும் கிரியை ஒன்றுதான். ஆண்டவருடைய கிரியை ஒன்று. அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப பரிசுத்த வேலை என்ன? நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், மனம் திரும்பி விட்டோம், பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று விட்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், பரிசுத்தாவின் வரங்களை பிரயாசப்படுகிறோம், பெற்றிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், விடுதலை கிடைக்கிறது. வேறுபட்ட ஜீவித்துக்குள் கடந்து வந்து விட்டோம். மற்ற ஜனங்களைப் போல அல்ல, ஆண்டவருக்காக வேறுபட்ட ஜீவித்துக்குள் கடந்து வந்து விட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்து வந்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப இங்க பார்க்கிறோம்,
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால். அப்ப வேண்டிக் கொள்வது என்ன? ஒருவேளை ஆரம்ப ஸ்டேஜில், ரட்சிப்பின் புதிதில் ஆரம்ப ஸ்டேஜில் நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றிய ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிற பொழுது, வேதவசனம் கற்றுக்கொள்ள ஜெபிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய காரியங்கள், கிரியைகள் நமக்குள் வெளிப்பட்டு ஆண்டவர் இன்ன விதமாய் இருக்கிறார், இன்ன விதமாய் செயல்படுகிறார் என்பதை அறிந்து நாம வளர்றோம். ஆனா அப்பெல்லாம் நமக்கு என்ன வேண்டிக் கொள்வது என்று தெரியாது. நமக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும். நமக்கு பின்னணியில் சாத்தான் நமக்கு விரோதமாய் தீமைகளை கட்டவிழ்த்து விட்டிருப்பான். நமக்கு விரோதமாய் ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருப்பான். ஆனா நமக்கு ஜெபிக்க தெரியாது. மந்தமாக இருப்போம், கற்றுக்கொள்ளாமல் இருப்போம். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. முதல்ல நமது பலவீனங்களை நமக்கு துணை நிற்கிறார். அடுத்தது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம பின்னணியிலிருந்து நம்மளை ஜெபாவி, அதான் ஜெபாவி, விண்ணப்பத்தின் ஆவி, அவர் அப்படியே நமக்குள்ள ஜெபாவியை பாரத்தை ஏற்படுத்தி நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்துகிறதை பார்க்கிறோம். அதை எல்லா பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் விரும்புகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து என்னை ஜெபாவினால் நிரப்பி அப்படி என்னை கர்த்தருக்குள்ளாக கடந்து செல்லும்படி, தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து செல்லும்படி, அப்படியாய் மணிக்கணக்கில் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொள்கிற நிறைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே என்னை ஜெபத்துக்குள்ள நடத்தும், நான் பாரத்தோடு தாகத்தோடு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அப்படி நினைத்து கொண்டிருக்கிற, அப்படி எனக்குள்ள கிரியை செய்யும். எனக்குள்ள எந்த கிரியும் இல்லை. நான் ஒரு மந்தமாக அசம்பந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், நான் அதிகமாய் துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும், அதிகமாய் போதிக்க வேண்டும், அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குள் கர்த்தருடைய கிரியை, ஆவிக்குரிய கிரியையில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அநேக தாகத்தோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த காலகட்டத்துல அந்த தாகத்தையும் பாரத்தையும் கொடுப்பது கர்த்தர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வாக்குகளாக பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர். அப்போ நமக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. அப்ப ஜெப ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கணும். ஜெபத்தை நேரத்தை எடுத்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல ஒரு வசனம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அப்ப என் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்ப போகிறார். கம்ஃபோர்டர்.
அப்ப யாருடைய நாமத்தில பிதா அனுப்ப போகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, மதங்களை தோற்றுவித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் அந்த மதங்கள்லாம் உலகத்தின் ஆவியை, இல்ல அசுத்தாவி, தீயாவி, சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள். அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஆவிகள் தீய ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், ஒளியின் தூதன், சன்மார்க்க ஜீவியம் செய்ய வைக்கிற ஆவிகள். இப்படி பல மதங்களை தோற்றுவித்தவர், அந்த மதங்களை பின்பற்றுகிறவர்கள் இப்படிப்பட்டதான உலகத்தின் ஆவியோடு காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற, ஆண்டவர் பேர் நம்பிக்கையாய் இருக்கிற ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இந்த காலகட்டத்தில், இஸ்லாமிய ஜனங்கள் கூட இந்த காலகட்டத்தில் அவருக்கு பரிசுத்தாவின் கிரியை கிடையாது. அல்லேலூயா. ஆனா வாக்கு தத்தத்தின்படி ஒரு சில கிரியை நடக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு சில வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, அதன் மூலம் நடக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாக இயேசுவின் போதனையை, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தில பாவரிக்கை பண்ணி அவருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தீர்மானம் படுகிற ஜனங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தல் இருக்கிறது. அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் போதனை செய்கிறார். என்ன போதனை? இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அந்த வசனங்களை சொல்லி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுகிறவர், ஞாபகப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொன்ன எல்லா காரியம் நினைப்பூட்டினா அது நம்பிக்கையான வார்த்தைகள், அது விசுவாசமான வார்த்தைகள், அது நீதியுள்ள வார்த்தைகள், அது விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அது சத்தியமுள்ள வார்த்தைகள். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன காரியத்தில் விடுதலை இல்லாம இருக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வசனத்துல விடுதலை இருக்கிறது, அந்த வசனத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ போதிக்கிறார், நினைப்பூட்டுகிறார். முதல்ல நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் அந்நியத்தில் அப்பம் பெற்றதும் ஜெபம் பண்ணதும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் உபதேசம், அந்நியம், அப்பம் பெற்றுதல், ஜெபம் பண்ணது உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப ஜெபம் பண்றது, அப்பம் பெற்றது, அந்நியா இருப்பது, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்பது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:1 பார்க்கிற பொழுது ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேளையில அவங்க போய் ஜெபிக்க போறாங்க. பேதுருவும் யோவானும் ஜெப வேளையில 9ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இருவரையும் அங்கே தேவாலயத்துக்கு அனுப்புகிறார். அங்க ஏற்கனவே அந்த வேளை ஜெப வேளை. அல்லேலூயா. அப்ப ஜெப வேளையிலே நாம ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம தனிப்பட்ட ஜெபம் எவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணாலும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்ப அதிகமாய் ஜெபிப்பதற்கு ஜெப வேளை நியமிக்கப்பட்ட ஜெப கூட்டங்கள், கன்வென்ஷன்கள், இன்னும் ஜெப வேளையை நியமித்திருக்கிற கூட்டங்கள் நாம் பங்கு பெற்று நம்ம ஜெபத்தை ஆவிலே அனல் உள்ளதாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஜெப வேளை ஜெபம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேதுரு யோவானும் கூட அங்கே
யூதருடைய தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா ஜெபம் பண்ண போன இடத்துல கர்த்தர் அவளை கொண்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அப்போ சபைகளுக்கு சென்று நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு அதிகமான ஜெபம் தேவைப்படுகிறது. நம்ம ஆண்டவருக்கு அதிகமாய் பிரயோஜனப்பட வேண்டும். நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு அதிகமாய் பிரயோஜனப்பட வேண்டும். அதிகமாய் பிரயோஜனப்பட்டும் ஜெபம் குறைவாய் இருக்க கூடாது. அல்லேலூயா. அதிகமாய் பிரயோஜனப்படுகிற இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு தான் பேதுரு யோவானையும் கர்த்தர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 5:19 பார்க்கிறோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. அப்ப சங்கீதங்களினால் பாடணும், கீர்த்தனைகள், ஞானப்பாட்டுகள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து. அல்லேலூயா. அப்ப சங்கீதம், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் இவையெல்லாம் பாட வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நாம் அதிகமான வசனங்கள், ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு சில கட்டிகள் என்னென்ன சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லுவோம். ஆனா சங்கீதத்தை எடுத்தா அநேக புது புது வார்த்தைகள் இருக்கிறது. கீர்த்தனைகள அநேக பரிசுத்தவான்கள் தியானித்திருக்கிற புது புது வார்த்தைகள் இருக்கிறது. ஞான பாட்டுகள்ல புது புது வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், உற்சாகப்படுத்தலாம். அவ புது புது காரியத்தை கர்த்தர் கேட்க ஆவலாய் இருக்கிறார். புது புது காரியத்தை நாம பேசி பழகினாதான் நம்ம ஆவி உற்சாகப்படும். சொன்னது ஒரு விதமான ஒரு சோர்வை உண்டு பண்ணும். அப்ப புது புதுவான வார்த்தைகள் அதெல்லாம் சங்கீதத்தில் இருக்கு, கீர்த்தனை இருக்கு, ஞான பாட்டுகள் இருக்கு. அது மாத்திரம் வேத வசனத்தை வச்சு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்ப சபைக்கு சென்றா போதகர் புத்தி சொல்லுவார், ஜனங்கள் கேட்பார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது ஜனங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. அப்ப இணங்குதல், இணங்கி வேத வசனத்துக்கு கட்டுப்பட்டு போகணும். வேத வசனம் ஒருத்தருக்கு தெரிஞ்ச வசனம் ஒருத்தருக்கு தெரியாது. அப்ப வேத வசனத்தை சொல்லி ஆலோசனை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். யோவான் 4:24 வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவில் நிரம்பி தொழுது கொள்ள வேண்டும். அப்ப நம்ம ஆவி உற்சாகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் நாம ஆவியில் அனல் உள்ளவர்களா இருந்தால்தான் பரிசுத்தாவில் லிங்க் கிடைக்கும். அப்ப நம்ம ஆவியாக விழித்திருக்க வேண்டும். விழிப்பா இருந்தா உடனே லிங்க் கிடைச்சிடும். அல்லேலூயா. அப்ப உறக்கத்தில் இருந்தா கர்த்தருடைய வல்லமை நம்மகிட்ட உடனே வராது. உறக்கத்தின் போது நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்போம், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருப்போம். அப்ப வெளிப்பா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்பா இருக்குது, ஆவியில் அனலா இருக்குது. கர்த்தருடைய ஆவியா நமக்குள் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உண்மை, ஒரு உண்மையை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு. ஆனா பொய்யை கற்றுக்கொள்வதற்கு ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆவிக்குரிய கண்டுபிடிப்பு. உண்மையை தொழுது கொள்வதற்கு ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். ஆனா பொய்யை கற்றுக்கொள்வதற்கு ஆரோக்கியமான மனநிலை இருக்காது. இப்போ நம்முடைய வேதாகமத்தை தவிர்த்து மற்ற எத்தனையோ வேதங்கள் வைத்து அவர்கள் மனப்பாடம் செய்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு ஆரோக்கியம் இல்லை. அல்லே, ஆரோக்கியம் வராது. ஏன்னா அவங்க பொய்யான காரியத்தை அறியாம மனப்பாடம் பண்ணுகிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது. அல்லேலூயா. ஒரு விதமான மூடத்தனம் இருக்கும். ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியான ஆவியோடு நம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவி உதவி செய்கிறார். உண்மையோடு தொழுது கொள்ள உண்மையான காரியத்தை நமக்கு கர்த்தர் கற்றுத் தருகிறார். அல்லேலூயா.
ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் எல்லாம் உண்மையான ஒரு சம்பவங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிய உண்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:8-10, 1 கொரிந்தியர் 12:11 வாசிக்கிற பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று வரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனவனுடைய பிரயோஜனம். இப்ப யாருக்கு என்ன பிரயோஜனப்படுமோ அந்த வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஏன்னா வரங்கள் கிரியை செய்து பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஊழியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பிதாவின் கட்டுப்பாட்டில் செயல்கள் இருக்கிறது. எல்லா செயல்கள், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அமைகிறது. உலகத்தில் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. யுத்தங்கள், பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கொள்ள நோய், இப்படி சூழ்ந்திருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ். அதுக்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அது பின்னணியத்துல பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுப்பாய் இருக்கிறார். வரங்களுக்கு பரிசுத்தாய பொறுப்பாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வரங்களை பார்க்கிற பொழுது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசனம், அற்புதம் செய்யும் சக்தி, விசுவாசம், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், இப்படி 9 வரங்கள் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. 9 வரங்கள் கிரியை செய்கிறது பரிசுத்தம். அத பற்பல பாஷைகள் பேசுதல், அந்நிய பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல். என்னென்ன ஒரு ஆள்கிட்ட பேச சொன்னா அவங்ககிட்ட என்ன புத்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. நாம் அந்த வரங்கள் வைத்திருந்தால், அதே ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தால், ஒரு ஆள் பேச ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரியை உருக்குள் இருக்கிறது கண்டுபிடித்து விடலாம். அதுக்கு வரங்கள் கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப பற்பல பாஷைகளை பேசுதல் அது ஒரு வரம். ஏன்னா பக்தி விருத்தி உண்டாவதற்கு, தனிப்பட்ட மனிதனுடைய பக்தி விருத்தி உண்டாவதற்கு நாம் மனப்பூர்வமாக இருந்து ஆண்டவரோடு நல்ல உறவாட வேண்டும் என்றால் நாம் பற்பல பாஷைகளை பேச வேண்டும், அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்குள் உறவாட வேண்டும். எதிராக பிசாசம் நாம என்ன புரிஞ்சிருக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு தான் அவன் புரிஞ்சிருப்பான். ஆனா அந்நிய பாஷை பேசினா அவனுக்கு புரியாது. ஆனா நம்ம ஆவிக்கு உற்சாகமா இருக்கும், விழிப்பா இருக்கும். ஆண்டவருக்கு அது புரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புரியக்கூடிய பாஷை, நமக்கு புரியாத பாஷை. ஆனா அந்நிய பாஷை கொடுக்கப்படுகிறது, வரம் கொடுக்கப்படுகிறது, ஆண்டவரை உறவாடுகிறோம். அதை எதிர பிசாசால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பாஷையை வியாக்கியானம் பண்ணது. ஒருத்தர் தானே அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணலாம். ஆனா இன்னொருவர் அந்நிய பாஷை பேசி அதை வியாக்கியானம் பண்ணுகிற ஊழியக்காரர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வரம் உள்ளவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார். எல்லாருக்கும் அந்த வரம் இல்லை. அதான் வேதம் சொல்ற அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆவிகளை பகுத்தறிதல். ஒருவன் எதை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறான், அதை குறித்து அதிகமாய் பேசுவான். அவன் எதுவும் அதை குறித்து அதிகமாய் பேசுகிறானுக்கு அந்த ஆவி கிரியை செய்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிதல். அவ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். நமக்கு வாக்கு பெருமூச்சிலோடு நமக்காக ஜெபிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், தேற்றரவனாய் இருக்கிறார், போதிக்கிறார். ஆண்டவராகிய இயேசுக்கு எல்லா வசனத்தை சொல்லி அவரை ஃபாலோ பண்ணும்படி, அவரை பின்பற்றும்படி, அவரை போல் மாறும்படி நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும், பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியே கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகம், ஆசீர்வாதம், கர்த்தரை வழிநடத்தி எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் உற்சாகப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலம் பெறுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.